நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கௌதமோட பிஏ வந்து வீட்டுக்கு மதுமிதாட்ட பேசுகிறாங்க. கணக்கெல்லாம் சரி பார்க்கறதுக்காக வந்த சார் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே கௌதம் வராரு. அந்த இடத்துல 25 கோடி ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மது வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே நீங்கள் சாரு உங்கள் பேரில் 1 கோடி ரூபாய் போட்டதுக்கே உங்களுக்கு வெடவெடத்து போயிடுச்சு. சாரை 25 கோடி ரூபா ஒருத்தன் அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சே அவர் வந்து விட்டுட்டாரு அப்படின்னோடனே என்ன கௌதம் இதெல்லாம், நீங்கள் அப்பாவியாக இருக்கலாம், அதுக்காக ஏமாலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மதுமிதா சொன்னோன்னே அவனை அன்னைக்கே நான் அடித்து வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னோடனே அவன் இங்கே தானே இருப்பான், அடித்து துரத்துனா எல்லாம் சரியாக போச்சான், அவன் அந்த பணத்தை 25 கோடியும் என்ன ஆணுச்சு அப்படின்னு தெரியணும்ல நமக்கு, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், அவனை முதல்ல வர சொல்லுங்கள் எப்படியாவது அப்படின்னோடனே கௌதம் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு. ஃபோன் பண்ணி பேசினோன்னே நான் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவனை பிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுடுறாங்க. அபிஷேக்கு, டேய் என்னடா மாப்பிள்ளை உனக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு அவங்க மாமா சொன்னோன்னே இல்லை அவனை வந்து இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது, அவன் இவங்க கண்ணில் பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஃபோன் பண்ணுறாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனவர் ஃபோனுக்கு வந்து ரீச் ஆகவே இல்லை. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்து அவருக்கு கால் பண்ணி நான் வந்து G2 போலீஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜன்னல் வழியாக வந்து இதை பார்த்த அபிஷேக்கு, என்னடா மாப்பிள்ளை நீ என்னவோ அவன் வரமாட்டான் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன், போலீஸ் அவனை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னோடனே 2 பேரும் கீழே இறங்கி போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மதுமிதா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா, எங்கே 25 கோடி என்ன பண்ண அப்படின்னு கேட்டோன்னே அது இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னோடனே கௌதம் வந்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. இப்போ சொல்ல போறியா இல்லையா, யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அபிஷேக்கை வந்து பார்க்குறாரு. இல்லைண்ணா நீ வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொன்னோன்னே அபிஷேக்கை பார்க்குறத வந்து மதுமிதா நோட் பண்ணிடுறாங்க.